வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ்ட் இன் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அண்ட் ரன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஃபேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டரை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஸ்டார்டிங் டார்க் கொடுக்கறதுக்காகவும் கெப்பாசிட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் நமக்கு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன், அப்புறம் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன், அந்த ரெண்டு டைப் மோட்டர்ஸ்லையும் ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லையும் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இஸ் அ மஸ்ட். ஸோ அது எதற்காக ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் டார்க்கை அதிகமாக கொடுக்கறதுக்காக, அல்லது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவே ஸ்ப்ளிட் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு ஒரு டைப் இருக்குது, மெட்டலைஸ்டு பாலிப்ரொப்பலின் ஃபிலிம் டைப்னு ஒரு டைப் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்குது. எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து பழைய டைப்பு, ஃபஸ்ட்டில் அதான் பண்ணாங்க. அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாமே மெட்டலைஸ்ட் பாலிப்ரொப்பலின் ஃபிலிம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து அந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய ஒரு அலுமினியம் கேனுக்குள்ளே அது இருக்குது. அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 40, 60, 60, 80, 80, 100 இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது என்ன 40, 60ன்னு பார்த்தீங்கன்னா 40 MFDயிலிருந்து 60 MFD வரைக்கும் அதனுடைய ரேஞ்சு இருக்கலாம், வேரியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 40 MFD 60 MFDன்னு கொடுக்கல. ஏன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய அதனுடைய டிசைன் அப்படி தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இதில் வந்து ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. மைக்ரோ ஃபாரட் 230 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நார்மலாக கெப்பாசிட்டர்லாம் 440, இப்போ ஃபேன்ஸில் பார்த்தோம் 440 வோல்ட்டு, இது 230 வோல்ட்டில் தான் இருக்குது. அடுத்தால இது வந்து அதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 275 வோல்டேஜ் 50-60 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. -30 to 70 டிகிரி செல்சியஸ், 1.7% டியூட்டி சைக்கிள். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரேஞ்சை பார்த்துக்கிட்டோம். இந்த ரேஞ்ச் எப்போவுமே ஒரே ரேஞ்சாக இருக்காது, டபுளாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். 80லிருந்து 100, 100லிருந்து 120 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய சிம்பல் பார்க்கலாம். இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக். அது என்ன எலக்ட்ரோலைட்டிக்னா அது வந்து ஒரு போலரைஸ்டு கெப்பாசிட்டர். ஆக்சுவலாக இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு டெர்மினல்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் ஏசியில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும். இது வந்து டிசியில் யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அது டிசியில் தான் ஒர்க் ஆகும். டிசிலையும் பொலாரிட்டியை கரெக்டாக கொடுக்கணும். இதில் பாசிட்டிவும் இதில் நெகட்டிவும் கொடுக்கணும். நம்ம பொலாரிட்டியை மாற்றி கொடுத்தால் அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஹை கரண்ட் எடுத்து கெப்பாசிட்டர் வெடிக்கிறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு மாற்றி பொலாரிட்டியை கொடுக்க முடியாது. ஆனால் அதை ஏசியில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை ஒன்றுக்கு ஒன்று பேக் டு பேக் சீரீஸாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஏசி சப்ளை கொடுக்குறப்ப இந்த பக்கம் பாசிட்டிவ் வரும்போது இந்த கெப்பாசிட்டர் ஒர்க் பண்ணும், இது ஷார்ட் சர்க்கியூட்டில் இருக்கும். இந்த பக்கம் பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் வரும்போது இது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும், இது வந்து கெப்பாசிட்டராக ஒர்க் பண்ணும். ஸோ உள்ளே வந்து ஒரு கெப்பாசிட்டருக்குள்ளே ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது. ஏன் எதுக்காக ஸ்டார்டிங் அவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சீப்பர். பெரிய சைஸில் கெப்பாசிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலான கெப்பாசிட்டரை, நார்மல் ஒரு பாலிப்ரொப்பலினில் நம்ம பண்ணுற மெட்டல் ஃபிலிம் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி மெட்டலைஸ்டு பாலிப்ரொப்பலின் ஃபிலிம் கெப்பாசிட்டர், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி கூட கூட அதில் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடும். அதில் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகும். ஆனால் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சீப்பர் கம்பேர் டு அதர் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது, இதை 230 வோல்ட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. 440ல் பண்ணால் இதனுடைய சைஸ் இன்னும் பெருசாகிடும். அப்போ 230ல் இந்த ஹையர் கெப்பாசிட்டி, எதற்காக ஹையர் கெப்பாசிட்டி தேவைப்படுதுன்னா, ஸ்டார்டிங் டார்க் கொடுக்கறதுக்காக. ஸ்டார்டிங் டயத்தில் அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸை, ஸ்டார்டிங் கரண்ட்டுடைய ஸ்டார்டிங் வைண்டிங்கில் போகிற கரண்ட்டுடைய ஃபேஸ் ஆங்கிளை நல்ல டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்கணும் மெயின் வைண்டிங்கை விட. அதற்காக ஹையர் கெப்பாசிட்டி பயன்படுத்துகிறாங்க.
அவ்வளோ ஹையர் கெப்பாசிட்டி. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே இந்த 150 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 36 அந்த ரேஞ்செலாம் இருக்கும். அப்போ அது மாதிரி 3-4 மடங்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா காரணம் வந்து ஸ்டார்டிங் டார்க்கை அதிகப்படுத்துறதுக்காக. அப்போது 230 வோல்ட் ஏன் வச்சுருக்காங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் இந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்த மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸில் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓப்பன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆயிரும். அதனால் 230 வோல்ட்டில் பண்ணியிருக்காங்க. இதே 440 வோல்ட்டில் பண்ணால் இதனுடைய சைஸும் பெருசாயிரும், காஸ்ட்டும் அதிகமாயிரும். காஸ்ட்டையும் கம்மி பண்ணுறதுக்காக இந்த இதில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேஞ்ச் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், அதனுடைய ரேஞ்சு. அப்புறம் 50 ஹெர்ட்ஸு, நம்ம 70 டிகிரி மேக்ஸிமம் கொடுத்தாங்க. 1.7 டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இது வந்து பேக் டு பேக் கனெக்ட் பண்ணதுனால ஏசியில் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த டியூட்டி சைக்கிளை பற்றி பார்ப்போம். டியூட்டி சைக்கிள் 1.7% போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், கண்டினியூவாக ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து அதிகமாக சூடாகி இது வந்து டேமேஜ் ஆயிரும், இதனுடைய உள்ள கெப்பாசிட்டர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிரும், பஸ்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது, அல்லது கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆயிரும், ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு குறைவான டைம் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா 20 டைம்ஸ் பர் ஹவர். ஒரு மோட்டரை, இது உள்ள ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் உள்ள ஒரு மோட்டரை 1 மணி நேரத்துக்கு 20 தடவை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் 3 செகண்டுக்கு தான் அதை ஆனில் வச்சுருக்கலாம். அதான் அதனுடைய டியூட்டி சைக்கிள். இப்போ இதை பாருங்கள், 20 × 3 60 செகண்டு. அப்போது 1 மணி நேரத்துக்கு 60 செகண்டு தான் இந்த கெப்பாசிட்டர் ஆனில் இருக்கலாம். ஸோ 1/16 போட்டு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 1.7% வந்துடும். அதான் அந்த 1.7% டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் உடனே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அடிக்கடி போகுதுன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். வோல்டேஜ் அல்லது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓப்பன் ஆகிறதுல டிலே ஆகுது, அல்லது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓப்பனே ஆகலை, அந்த மாதிரி இருந்தால் இந்த கெப்பாசிட்டர் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். இதை தவிர்ப்பதற்காக இதில் உள்ள குறைபாடுகளை களைந்து இதை இம்ப்ரூவ் பண்ண தான் என்ன மாடல் கேட்டிங்கன்னா மெட்டலைஸ்ட் பாலிப்ரொபலின் ஃபிலிம் டைப். மெட்டலைஸ்டு பாலிப்ரொபலின் ஃபிலிம் என்னன்னா அந்த ஃபிலிமில் 2 பக்கமும் மெட்டல் கோட்டிங் பண்ணி அதை சுருட்டி அதை 2 டெர்மினல் வெளியில் எடுத்து இந்த கெப்பாசிட்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனாலும் இதே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் பிளேஸ் ஆஃப் 80/100 MFT 230 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் இது வந்து மெட்டலைஸ்டு பிபி ஃபிலிம் டைப் கெப்பாசிட்டர். இது வந்து 80/100 MFT 230 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலண்டான கெப்பாசிட்டர். இதனுடைய MFT எவ்வளோன்னு பாருங்கள், 60 மைக்ரோஃபாரட் ±10% தான். ஸோ 60 மைக்ரோஃபாரட் இந்த கெப்பாசிட்டரே 80 to 100 மைக்ரோஃபாரட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலாக அதற்கு ஈக்குவலான ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்த முடியும். இதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 275 வோல்ட் ஏசி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பயன்படுத்துறதுனால நார்மலாக இது 230 இருக்குது, இது 275 வோல்டேஜ் வரைக்கும் இதுக்கு வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. -30 70 டிகிரி வரைக்கும் இதுக்கு ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை நம்ம சர்வீஸ் எடுக்கிற பழைய மோட்டோரில் எலக்ட்ரோலைட்டிக் டைப் இருந்தால் அதையும் கட்டிட்டு இதை போட்டுக்கிட்டால் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 80/100 அல்ல 100/120 போட்டிருக்கு. அதற்கும் இந்த இதில் வந்து 75 100/120 MFT 75 மைக்ரோஃபாரட்னு போட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் தொடர்பு. 80/100 அப்படிங்கிறது பழைய எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய ரேஞ்சு. 80 100 வரைக்கும் அதனுடைய MFT ரேஞ்சு இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு ஈக்குவலண்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து 60 மைக்ரோஃபாரட்ல இதனுடைய கெப்பாசிட்டி 60 மைக்ரோஃபாரட், பட் அதுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டன்ஸை அது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த 2 கடையில் உள்ள ரிலேஷன். அடுத்தது இப்போ நம்ம ஒரு மெட்டலைஸ் ஃபிலிம் கெப்பாசிட்டரை பற்றியும் பார்த்துட்டோம். அதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். நார்மலாக பாருங்கள், அந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் 40 60 60 80 80 100 அப்படி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அதற்கு ஈக்குவலண்டான மெட்டலைஸ்டு பிபி ஃபிலிம் டைப் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டி இங்கே இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இங்கே இருக்குது.
ஸோ 40-60க்கு வந்து 30 மைக்ரோஃபாரட், 80-100க்கு 60, அதான் இந்த 80-100க்கு 60 மைக்ரோஃபாரட்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மெட்டலைஸ்டு பிபி ஃபிலிம் டைப்பில் இந்த ரேஞ்ச் கெப்பாசிட்டரை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இது இருக்கிற இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி அடுத்தது இப்போ நம்ம வந்து ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு வரோம். கெப்பாசிட்டர் ட்ரை டைப்பும் இருக்குது, ஆயில் டைப்பும் இருக்குது. நம்ம ட்ரை டைப்பு காஸ்ட் கொஞ்சம் சீப்பராக இருக்கும், ஆயில் டைப்பு காஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் ஆயில் டைப் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த மோட்டோர் ரன் டைம் எல்லாமே இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் ஆனில் இருக்கும். அப்போ ஆயில் டைப்பில் பயன்படுத்துகிறப்ப இது வந்து ஆயில் டைப், ஆயில் ஃபில்டு டைப், இது வந்து ஒரு ட்ரை டைப்பு. ஸோ ட்ரை கெமிக்கல் டைப்பை விட ஆயில் ஃபில்டு டைப் வந்து பெட்டர். ஏன்னா அது வந்து அதோட ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் தவிர்க்கப்படும். அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, அதனுடைய இன்சுலேஷன், அதனுடைய கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டியுடைய ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். 4, 5, 6, 8, 10, 12.5, 15, 20, 25, 36, 40, 50 அண்டு 60 MFD. மேக்ஸிமமே 60 MFD வரைக்கும் தான் இது இருக்கும் அதனுடைய மைக்ரோஃபாரட். அதான் சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன்ஸ். டேபிள் ஃபேனை விட சீலிங் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரியல் ஃபேன்ஸ் நிறைய இருக்குது. எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் உள்ள ஃபேன்ஸ் எல்லாத்துலேயுமே பெர்மனண்ட் கெப்பாசிட்டர் டைப்பு தான் அந்த மோட்டோர். அதில் வந்து இப்போ பெர்மனண்ட்டாக கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து என்னென்ன டைப் கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ட்ரை இன் பாலிப்ரோபைலின் கேன், ட்ரை டைப் கெப்பாசிட்டர், அப்புறம் ஆயில் டைப் கெப்பாசிட்டர், அப்புறம் பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர், 3 டைப் இருக்குது. ட்ரை இன் பாலிப்ரோபைலின் கேன், அந்த பாலிப்ரோபைலின் கேனுக்குள்ளே ட்ரை கெமிக்கலை வச்சு கெப்பாசிட்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஆயில் இம்மர்ஸ்டு கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேன், அவுட்புட் வெளியில் உள்ள கேன் வந்து அவுட்டர் கேன் வந்து அலுமினியம் கேனாக இருக்கும். அடுத்தால பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர், இது வந்து சீலிங் ஃபேன்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துறது இந்த பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர் பயன்படுத்துவாங்க. அதோடைய ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 MFD, 2.5, 3.15, 4 MFD. அந்த ஃபேனுடைய வாட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த 4 ரேஞ்சில் ஃபேனுடைய கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன் பிபி கேன் கெப்பாசிட்டருடைய பேராமீட்டர்ஸை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 MFD நம்ம சாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். +or-5% அப்படிங்கிறது இதிலிருந்து +or-5% ரேஞ்சுக்குள்ளே அதனுடைய MFD இருக்கும். MFDனா சில பேர் மில்லி ஃபாரட் நினச்சிட்டு இருக்காங்க. மில்லி ஃபாரட் கிடையாது, MFDனா மைக்ரோ ஃபாரட் தான். அந்த மைக்ரோங்கிற மியூ சிம்பிள் வந்து இப்போது சில இதில் லேபிள்ஸில் இருக்காதுங்கிறதுனால MFDனே இப்போ பயன்படுத்துகிறாங்க. வோல்டேஜ் பாருங்கள், 440 வோல்ட் ஏசி. இப்போ வீட்டுடைய சப்ளை வந்து டொமஸ்டிக் சப்ளை எல்லாமே 230 வோல்ட் ஏசி தான், 240 வோல்ட் 230 வோல்ட் ஏசி தான். அப்போ இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக 440 பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கெப்பாசிட்டருடைய டெர்மினல் வோல்டேஜ், அதாவது VCன்னு சொல்லுவாங்க, அது வந்து மெயின் வோல்டேஜை விட 1.5 to 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன். அதனால தான் 440 வோல்டேஜ் கெப்பாசிட்டர்ஸை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்த டைப் வந்து ஆயில் இன் அலுமினியம் கேன். இது வந்து ஒரு அலுமினியம் கேனுக்குள்ளே ஆயில் இம்மர்ஸில் அந்த கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டருடைய டெர்மினல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஆயில் ஃபில்டு கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே 2.5 MFD தான், +or-5%, 440 வோல்ட் ஏசி, 50 ஹெர்ட்ஸு. இது ரொம்ப முக்கியம். டெம்பரேச்சர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மேக்ஸ் 85 டிகிரி, இதுலேயும் அதே 85 டிகிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தது டேபிள் ஃபேனுக்கெலாம் பயன்படுற பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர். அதுலேயும் இதே பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும். 2.5 MFD, +or-5, 440 வோல்ட் ஏசி, 50 or 60 ஹெர்ட்ஸ். நம்ம இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் தான். டெம்பரேச்சரும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 25 to 70 டிகிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் தான் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் டைப் ஃபேன்ஸில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒரு கெப்பாசிட்டரை செலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு பார்ட்டு. கெப்பாசிட்டர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம எந்த கெப்பாசிட்டரையும் சொந்தமாக ஒரு மோட்டருக்கு டிசைட் பண்ண முடியாது. அந்த மேனுஃபேக்சரர் அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் எந்த ஒரு கெப்பாசிட்டரையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதாக இருந்தால் அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை பார்த்து அதே வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மோட்டோருடைய நேம் பிளேட்டில் அந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதை பார்த்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏனென்றால் ஒரே சைஸ் மோட்டருக்கு ஒரே கெப்பாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 2 போல் 0.5 ஹெச்பி அல்லது 1 ஹெச்பி ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், ஒரு பம்ப் மோட்டார் இருக்குன்னா அதுக்கு ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் கொஞ்சம் வேறுபாடு உள்ள கெப்பாசிட்டரை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் நம்ம பயன்படுத்துறது அந்த நேம் பிளேட்டில் என்ன போட்டிருக்கோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கெப்பாசிட்டர் சில சமயம் கெப்பாசிட்டர் வெடிச்சிடும், அதில் வந்து நம்ம அழிஞ்சு போயிருக்கும், அதனால் அது தெரியாமல் இருக்கும் நமக்கு என்ன கெப்பாசிட்டின்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப நம்ம நேம் பிளேட்டை பார்த்து நம்ம அந்த கெப்பாசிட்டிக்குள்ள கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எப்படி ஒரு கெப்பாசிட்டரை சூஸ் பண்ணுறாங்கன்னா, முதல் பேராமீட்டர் வோல்டேஜ். அந்த கெப்பாசிட்டர் என்ன வோல்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் எல்லாமே ஏசி 240 வோல்ட், 230 240 வோல்ட் சப்ளை தான் நம்ம கொடுக்குறோம் இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ். இப்போ நம்ம அப்போதே சொன்னேன் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் உடைய வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 440 வோல்ட்டில் இருக்குது இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் அல்லது பர்மனன்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே. ஏன் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் தான் 230 to 275 வரைக்கும் இருக்குது. இது ஏன் 440க்கு கொடுக்கு, ஏன் இது ஏன் 240 250 ஏன் இதை பண்ணியிருக்கக்கூடாது, பயன்படுத்தியிருக்கக்கூடாது அப்படின்னா, மெயின் வைண்டிங் உடைய டர்ன்ஸுக்கும் ஆக்சிலரி வைண்டிங் உடைய டர்ன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ அது வந்து n அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அப்ளைடு வோல்டேஜ் அது வந்து வோல்டேஜ் நம்ம ஒரு அந்த மெயின் வைண்டிங்க்கு நம்ம கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஆக்சிலரி வைண்டிங்கில் அந்த மெயின் வைண்டிங்கில் உள்ள வோல்டேஜ் ஆக்சிலரி வைண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனில் வருது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டாரில் ஒரே கோரில் தான் ரெண்டுமே சுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தடில் இந்த மெயின் வைண்டிங்கில் நம்ம கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் அது வந்து ஆக்சிலரி வைண்டிங்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணுது. அப்படி இன்டியூஸ் பண்ணுறப்ப இந்த டர்ன்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியம். அது என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் வைண்டிங்கோடைய டர்ன்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிட்டு இது வந்து 80ன்னு வச்சிங்கன்னா இது வந்து 1.2 டைம்ஸ் இதனுடைய டர்ன்ஸ் ரேஷியோ இருக்குது. அதே இது வந்து 150, இது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 66% இதனுடைய 0.66 வந்து டர்ன்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் VC இஸ் ஈக்குவல் டு VP. VPங்கிறது அந்த மெயின் வைண்டிங்கில் அப்ளைடு வோல்டேஜ் இன்டு ஹோல் தி ரூட் ஆஃப் 1 + n². அந்த nங்கிறது இந்த டர்ன்ஸ் ரேஷியோ. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ரெண்டுமே ஈக்குவல் டர்ன்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 1ன்னு வச்சுடுங்க. 1² இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 1 2, 2க்கு ஹோல் தி ரூட்டாக போட்டிங்கன்னா √2. √2ங்கிறது 1.414 பக்கம் வரும். ஸோ இந்த அப்ளைடு வோல்டேஜ் 240னா அது கூட 1.414 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக 240 24 4 100 340 வோல்டேஜ் வரும். ஸோ அந்த விசி வந்து 340ல் இருக்கும். சில சமயங்களில் இந்த டர்ன்ஸ் ரேஷியோ மாறலாம். ஒவ்வொரு மேனுஃபேக்சர் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்டிங் டார்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்சிலரி வைண்டிங்குடைய டர்ன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 440 வோல்ட்டு நம்ம அந்த கெப்பாசிட்டரை நம்ம சூஸ் பண்ணுறோம். இது வந்து முக்கியம். அப்போ நமக்கு அந்த டர்ன்ஸ் ரேஷியோவில் எவ்வளோ வோல்டேஜ் இந்த விசி கிடைக்குமோ அதை விட அதிகமான வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜாக உள்ள கெப்பாசிட்டரை செலக்ட் பண்ணிக்கிடணும். அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் செலெக்ஷன். ஒரு கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் இந்த கிலோவாட் மோட்டருக்கு இதான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு சாம்பிள் சார்ட் இருக்குது. 2 போல் 4 போல் 6 போல் மோட்டர். இதில் ஒரு உதாரணமாக 2 போல் மோட்டரே எடுத்துக்கிடுவோம். 0.1 கிலோவாட் மோட்டர்னு வச்சுடுங்க. அது 2740 ஆர்பிஎத்தில் சுற்றும். 3000 ஆர்பிஎம் வந்து சிங்கரனஸ் ஸ்பீடு. இப்போ ஸ்லிப்புக்கு அப்புறம் உள்ள ஸ்பீடு வந்து 2740. அதுக்கு கெப்பாசிட்டர் வந்து 6.3 மைக்ரோஃபாரட்டில் கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு 1 கிலோவாட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 25 மைக்ரோஃபாரட்டில் அதற்கு கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணணும். 4 போல் மோட்டரில் பாருங்கள், அதே 1 கிலோவாட்டுக்கு 25 தான், இதுலேயும் 25 தான். பட் இந்த இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஏதோ ஒன்று இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா 6.3 10 மைக்ரோஃபாரட். இப்போ பாருங்கள் 0.25 கிலோவாட். 0.25 கிலோவாட்டுங்கிறது 0.33 ஹெச்பி. 0.33ங்கிறது அப்ராக்சிமேட்டாக 0.35 ஹெச்பின்னு வச்சுருங்க. ஆஃப் ஹெச்பி மோட்டருக்கு 2 போல் மோட்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள பம்ப் மோட்டர், ஆஃப் ஹெச்பி பம்ப் மோட்டர் வீட்டில் இருக்கும். அது வந்து செல்ஃப் ப்ரைமிங்காக இருக்கலாம் அல்லது வி டைப்பாக இருக்கலாம். அதில் உள்ள கெப்பாசிட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இது வந்து 0.25 கிலோவாட் அப்படிங்கிறப்ப 0.35ங்கிறது ஆஃப் ஹெச்பிக்கு 10 மைக்ரோஃபாரட் அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த சார்ட்டை பயன்படுத்தி என்ன சைஸில் இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது கேரண்டி கிடையாது. அந்த மோட்டோருடைய நேம் பிளேட்டில் என்ன போட்டிருக்கோ அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். இது ஒரு ஐடியாக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சார்ட். அடுத்தது சப்மர்சிபிள் பம்ப்ஸ்லேயும் 2 கெப்பாசிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் ஹெச்பி, 3/4 ஹெச்பி, 1 ஹெச்பி, 1.5 ஹெச்பி, 2 ஹெச்பி வரைக்கும் சிங்கிள் ஃபேஸில் சப்மர்சிபிள் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் என்ன ரேஞ்ச், ரன்னிங் கெப்பாசிட்டர் என்ன ரேஞ்ச். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக்காக இருந்தால் இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுடுங்க. இல்லை மெட்டலைஸ்டு பாலிப்ரோபைலனாக இருந்தால் இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏற்கனவே சார்ட்டில் காமிச்சோம் அந்த ரேஞ்சில் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டருடைய ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். அடுத்தது ஜெனரல் பர்பஸ் மோட்டோர்ஸுக்கு ஜெனரலாக ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டோருடைய என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் அண்டு ரன்னிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.37 கிலோவாட்ங்கிறது ஆஃப் ஹெச்பி, ஸ்டார்ட் வந்து 50, ரன்னிங் வந்து 5. ஸ்டார்ட் வந்து 50 கொடுத்துருக்காங்க, ஓகே. ரன்னிங் 5 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இதில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், இந்த செலெக்ஷன் சார்ட்டில் பார்த்ததில் வந்து ஆஃப் ஹெச்பிக்கு என்ன பார்த்தோம், 10 கொடுத்துருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நம்ம இது வந்து பெர்மனண்ட் கெப்பாசிட்டர் டைப் பம்ப் மோட்டருக்கு தான் நம்ம இதை சொன்னோம். அதில் வந்து ஒரே கெப்பாசிட்டர் தான், ஸ்டார்டிங்க்கும் அதான் ரன்னிங்லேயும் அதான். அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்கும் நல்லா இருக்கிறதுக்காக 10 MFTயாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சார்ட்டில் பாருங்கள், அதே ஆஃப் ஹெச்பிக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் தனியாக கொடுத்ததுனால ரன்னிங் டயத்தில் கெப்பாசிட்டன்ஸை குறைச்சிக்கிட்டாங்க. 5 MFT இருந்தாலே போதுமானது. டபுள் கெப்பாசிட்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும், இருந்தாலே போதுமானது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் கெப்பாசிட்டர் யூஸ்ட் இன் சிங்கிள் ஃபேஸ் மோட்டோர்ஸை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.